தாமதங்கிறது கர்த்தர் நம்மை அழைக்கும் போதே நம்மளுடைய காரியத்துக்காக நம்ம பார்த்தோம். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். அந்த வார்த்தைகளை ஏசியா காதுபட கர்த்தர் சொல்லி அழைக்கும்போது ஏசியா ஒரு பூரணமான மனுஷனாக இருந்ததாக பார்த்தோமானால் இல்லை. ஏசியா அசுத்த ஜனங்களுக்கு மத்தியில், அசுத்த உதடுகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணின ஒரு மனுஷனாகத்தான் இருந்தான். ஆனாலும் ஐயோ அதமானே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே. இதுதான் நம்ம கர்த்தர் தன்னை வாலியன்றாக வெளிப்படுத்துகிறார், சபையில் வெளிப்படுத்துகிறார், வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார், தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். யார் மூலமாகவோ தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்னா, நீங்கள் அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு என்ன விதத்தில் தேவன் உங்களுக்கு வெளிப்படுகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன விதத்தில் உங்களுக்கு தேவன் அதை தன்னை வெளிப்படுத்துகிறார், என்ன நோக்கமாக வெளிப்படுத்துகிறார், அதை நீங்கள் பார்க்கணும். உதாரணமாக நீங்கள் காலையில் பார்த்தபடி ஆதியாகம புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து படி. மைக். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. பார்த்தீங்களா? வெளியே அழைத்து கொண்டு போ. உனக்கு பிரியமானவங்க, உங்களுக்கு பிரியமானவங்க. ஏன்னா அந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. எந்த நேரத்திலும் நம்முடைய ஓட்டங்கள் இந்த பூமியிலே முடியலாம். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த ஏன் இப்படி சொல்கிறார் தூதன் அப்படின்னா, இந்த பட்டணத்து அக்கிரமம் பெருகி போயிருக்கிறது. அக்கிரமத்தின் கூக்குரல்கள் எனக்கு நேராக வந்து எட்டுகிறது. இன்றைக்கி நீங்கள் வாலிய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இந்த மாலை வேளையிலமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த OMR ECRலாம் போய் பாருங்கள். இந்த நாட்களை எவ்வளவு அமேன், இது இன்றைக்கி நேற்று இல்லைம்மா, பல ஆண்டு காலமாக நடக்கிறது. உங்கள் தாய் தகப்பன் காலத்திலிருந்தே அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். எவ்வளோ கூக்குரல்கள் இருக்கும், எவ்வளோ இரத்தப்பழிகள் இருக்கும். அந்த தெருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலலாம் சர்வ சாதாரணமாக விபத்துகள் நடக்கும், சர்வ சாதாரணமாக நடக்கும். அமேன். அவருடைய ஜீவன் தெரு ஓரத்தில் அப்படி எரியப்பட்டு போனது போல கிடக்கும். அமேன். பாவங்கள், அந்த பாவத்தின் நிமித்தம் ஏற்படுகிற அந்த காரியங்கள், இந்த பாவத்துக்கு அளவு உண்டு. அந்த பாவம் செய்கிற பிசாசே அதுக்கு ஒரு அளவு வச்சுருக்கு. அக்கிரமத்தின் ரகசியம், அந்த அக்கிரமத்தின் ரகசியம் அவைகள் அந்த ரகசியமாக இருந்து அவர்களிடத்தில் இந்த காரியங்களை நடப்பித்து, அதைத்தான் இந்த இடத்துல தூதன் சொல்லுகிறான், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல், பார்த்தீங்களா? இவர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதாக இருக்கிறது. இவருடைய கூக்குரல். ஆமென். அது இங்கிலீஷ்ல படிப்பா கொஞ்சம். Because the cry of them is waxen great before the face of the Lord. For we will destroy this place. பாத்தீங்களா? For we will destroy this place because the cry of them is waxen great before the face of the Lord. Amen. விரக்தியின் கூக்குரல். இது எந்த கூக்குரல் நினைக்கிறீங்க? எந்த கூக்குரல்? அவங்களுடைய கூக்குரல். அதாவது நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல்னா இவர்கள் தான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருக்காங்க. இவங்களுடைய கூக்குரல் எந்த கூக்குரலாக இருக்கும்? எந்த கூக்குரலாக இருக்கும்? எந்த கூக்குரலாக இருக்கும்? அவங்க ஆத்மாவின் கூக்குரல். பாருங்க, ஒரு லாசரு என்கிற ஒரு மனிதன் ஐஸ்வர்யவான் வாசல் அருகே கிடந்தான். பருக்கள் நிறைந்தவனாக இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானோ சம்பிரதாயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எதுவுமே இந்த பூமியில் நடக்கிற எதையுமே கவலைப்படாமல், எனக்கு ஒரு லக்ஸரியஸ் லைஃப் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு லக்ஸரியஸ் ஜீவியம் கிடச்சிருக்கு, இதை நான் சரியாக செய்யட்டும்னு இருந்தான். ஒரு நாள் 2 பேருமே மரித்தார்கள். அங்கு யாருடைய கூக்குரல் பெரிதாக இருந்தது? அந்த ஐஸ்வர்யவானுடைய கூக்குரல். இந்த நரக அக்கினியில் வேதனைப்படுகிறேனே,
அந்த ஆத்மா எப்படி வேதனைப்படும் தெரியுமா? அந்த ஆத்மா கூக்குரல் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா? இந்த மனுஷங்கிட்ட என்னை அமிச்சிங்களே, இந்த பிள்ளைகிட்ட இந்த அமிச்சிங்களே, பாருங்க நடக்கிறதெல்லாம் அநியாயமாக இருக்கிறது, ஐயோ இவனோடு கூட நானும் கடந்தல நரகத்தில் வேதனைப்படணுமே. ஆத்மா இஸ் த இன்னசென்ட், யுவர் சோல் இஸ் இன்னசென்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவுக்காக பரிதபிக்கிறவர் இயேசு மாத்திரமே. ஆமென். பிசாசுகளோ ஆத்மாவை கொல்ல தான் அவைகளுக்கு தெரியும். அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் எப்படி இருந்ததாம்? பெரிதாக இருந்ததாம். இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். ஆமென். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால், உங்கள் ஆத்மாவை மாத்திரம் நீங்கள் நஷ்டப்படுத்துறது கர்த்தருக்கு பொறுக்கவே மாட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமகள்மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமகள்மார்களின் பார்வைக்கு அப்போ ஒரு தாமதித்தலின் ஆவி என்ன செய்யுதுன்னா பரியாசம் பண்ணுது. தனக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து என்ன செய்யுது? அதுவே பரியாசம் பண்ணுது. இல்லைப்பா இப்படி வாங்க, இப்படி செய்யுங்க, இதான் நாள், வேற நாள் கிடையாது, நாட்கள் ரொம்ப உங்களை தேடி கர்த்தருடைய வார்த்தை வருது, உங்களுக்காகவே கர்த்தர் விசேஷமாக. இப்போ அந்த தூதன் அங்கே இருக்கிற எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் வரான்? இந்த சோதோம் குமாராவுடைய பாவங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது? பெரிதாக இருக்கிறது. இந்த சொன்னல சோடமைட் சின், இந்த சோடமைட் சின் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோடமைட் சின்ல இருக்கிற ஸ்பிரிட் என்ன தெரியுமா? லிவிங் டுகெதர். அப்படி தானா? லிவிங் டுகெதர் தானே அதுக்கு பேர்? அதுக்கு பேர் அதானா? அப்படின்னா என்னது? யார் வேணாலும் யார் கூடயும் வாழலாம், இஷ்டப்படி வாழலாம். 70 வயசு கிழவியோட 20 வயசு பையன் வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம். எஸ், யார் வேணால் அடுத்தவன் மனைவியோட யார் வேணாலும் வாழலாம். ஏற்ற துணையை கர்த்தர் தருவாருன்னு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு விதிமுறையை கொடுத்து, ஒரு ஒழுக்கத்தை கொடுத்து, இந்த சரீரத்தை நீங்கள் பரிசுத்த பாண்டமாய் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சட்டத்திட்டங்களை கொடுத்து நடத்தி இருக்கும்போது, லிவிங் டுகெதர் யார் வேணாலும் எப்படி வேணாலும், திஸ் த சோதமைட் சின். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி தேவன் அருவருக்கிற காரியங்கள், இந்த லெஸ்பியன், இந்த ஹோமோசெக்சுவல், இவைகளெல்லாம் சோதமைட்டிலிருந்து வந்தது தான். இவைகளுடைய ஆர்ஜின் எல்லாம் எங்கேருந்து வந்தது? சோதமை. சோதமை. ஆமென். பாருங்கள், இவ்வளோ அழிவு வரப்போகுது, இவ்வளோ காரியம் வரப்போகுது. இப்படிப்பட்டவங்களுக்குரிய காரியங்கள் அவங்க தேவன்ற ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, ஜாக்கிரதையாக இரு, எரிகிற அக்கினி கடல் தான் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எவ்வளவு தான் சொன்னாலும், அது சொல்கிறது யார்? இந்த பூமியிலேருந்து வர மனுஷனா? எங்கேருந்து வருது வார்த்தை? ஹெவன்லேருந்து வரும். ஏஞ்சல்ஸ். அங்கே 3 ஏஞ்சல்கள் இறங்கி வந்ததாக பார்க்குறோம். அதில் 2 ஏஞ்சல் தான் என்ன செய்கிறாங்க? அழிக்கிற தூதர்கள். ஒரு ஏஞ்சல் யாருன்னா இயேசு, இரக்கத்தோடு பார்க்கிற ஏஞ்சல். ஐயோ இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே. ஆமென். பாருங்க, அவங்க டிலே. யாருடைய டிலே இது? யாருடைய டிலே? இது யாருடைய டிலே? லோத்தினுடைய மருமகன்மார்கள். மருமகன்னா யார்? அவங்க பிள்ளைய திருமணம் பண்ண போகிற அந்த அவங்க மருமகன்மாருடைய டிலே. அடுத்து பாருங்க, கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு. மருமகன்கிட்ட சொன்னேன் கேட்கல, உன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் கேட்கல, உனக்கு பிரியமானவங்ககிட்ட சொன்னேன் கேட்கல. அடுத்தது இப்போ யார்கிட்ட சொல்கிறேன்? உங்ககிட்ட சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் மேலே வைத்திருக்கிற இறக்கத்தினாலே கர்த்தர் உங்களோட பேச சொல்கிறாருப்பா. உங்ககிட்ட சொல்கிறேன், நீ என்ன செய்? படிங்க. நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினான். அதை படிப்பா, இங்கிலீஷில் படி. When the morning arose, then
Then the angels hastened Lot, Lot. saying, saying, Arise, Arise, saying, arise, take thy wife, take the wife and thy two daughters, and two daughters which are here, lest thou be consumed in the iniquity of the city. Amen. இது ஒரு ரஷிங், இது ஒரு எச்சரிக்கை வேர்டு. தள்ளாத குறை, இழுக்காத குறை. சபைக்கு வாங்க வாங்க வாங்க, வாப்பா வாப்பா, வாமா வாங்க, வார்த்தையை கேளுங்க, உட்காருங்க, கர்த்தர் உங்களோட பேசட்டும், உங்கள் இருதயத்தை கர்த்தர் திறக்கட்டும். ஆனாலும் டிலேயிங் ஸ்பிரிட் பாருங்க. நம்ம லோத்தே இவனை என்ன செய்கிறான்? அடுத்த வசனத்தில், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது, அதை மட்டும் இங்கிலீஷில் படி. And while he lingered. லிங்கர்ட்னா என்னது? ஹெசிடேட். உங்களுக்கு சத்தியம் சொல்லியாச்சு, இதான் சத்தியம், ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தரை இயேசுவை அறிஞ்சுக்கிட்டாச்சு, பட் இன்னும் தாமதம், டிலே, இன்னும் தாமதம். என்ன நடக்க போகுது? என்ன நடந்துரும் பார்த்துருவோம், என்ன நடந்துரும். ஆமென். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. என்னதான் இரக்கம்? இது என்ன காலம் தெரியுமா? ஒரு பக்கம் அக்கிரமங்கள் மிகுதியாகிறத இருக்கிற காலம்தான், பாவங்கள் பெருகுகிற காலம்தான். ஆனால் பாவங்கள் பெருகுகிற நாட்களிலே கிருபையும் பெருகும். இது இரக்கத்தின் காலம். the period of grace, the period of mercy. இரக்கம், கர்த்தருடைய இரக்கம். கர்த்தர் இரக்கமாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார். ஆமென். இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். எஸ். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவன் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமென். The Lord being merciful unto him, and they brought him forth and set him without the city. Without the city. Without the city na என்னது? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 இடம் சொன்னேன், as a city. அதே மாதிரி பல சிட்டிஸ் உங்களை சுற்றி இருக்கும், பல சூழ்நிலைகள் உங்களை கெடுக்கிறதுக்குனே ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே இருக்கும். அதை விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? கம் அவுட் ஆஃப். ஆமென். பாருங்கள், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். தீங்கு என்னை தொடரும். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை காக்க எவ்வளோதான் சித்தம் கொண்டாலும், எவ்வளோதான் உங்களை சித்தம், உங்கள் ஆத்மா எப்படி பேசும் தெரியுமா? ஆத்மா உண்மையை தான் பேசும், ரியலை தான் பேசும். ஆண்டவரே என்னால் முடியாது, தீங்கு என்ன செய்யும்? தொடரும். அதுக்கு என்ன போட்டிருக்காங்க இங்கிலீஷில் படிப்பா? நான் மரித்து போவேன். பார்த்தீங்களா? நெகட்டிவ் கன்ஃபெஸ். ஒரு விசுவாச வார்த்தை வரமாட்டுது வாயிலிருந்து. என்ன வார்த்தை வருது? காரணம் என்ன? டிலே. அதுபடி and I cannot escape to the mountain lest some evil take me. Yes, evil take me. Amen. அப்போ எது அந்த evil take me ன்னு சொன்னா, evil take me னா என்னது? தீங்கு என்னை தொடரும். evil take me னா என்னது? I am அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஈவிலுடைய கரத்தில் இருக்கிறேன். அதுதானே அர்த்தம். ஈவில் டேக் மீன் அதானே அர்த்தம். என்னை தொடருது, என்னை பிடிச்சிருக்கு, நிறையா சொல்லலாம், அதுக்கு அர்த்தம் நிறையா வருது. சரி, அப்போது நீங்கள்
இதுக்கு என்ன காரணம்னா எர்த்லி விஷன். இந்த டிலேக்கு என்ன காரணம்னா எர்த்லி விஷன், பூமிக்குரிய காரியங்களையே யோசிக்கிறது. இன்னொருபடி மேலேயே சொல்லாமே, படிப்பு வேணும், நல்ல ஒரு கேரியர் வேணும், நல்ல ஒரு லைஃப் வேணும், இது எல்லாம் உனக்கு தேவை. அது கர்த்தர் கரத்தில் இருக்குது, அது கர்த்தர் கரத்தில் இருக்குது. பாருங்கள், நல்ல அருமையாக 2 மருமகனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருப்பான். அந்த மருமகன்மார்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க? நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க, படித்தவங்களாக தான் இருந்திருப்பாங்க. இப்போவே நீங்கள் உங்களுக்கு இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது, ஆயத்தம் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு அந்த அழிவில் இருந்து கூப்பிடும்போது அவங்க வந்தாங்களா பார்த்தீங்களா? அழிய போது இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா வந்தாங்களா? ஆமென். எல்லாருடைய ஆவியை நிறுத்து பார்க்குறவர் தேவன் ஒருவரே. இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லுக் டுவர்ட்ஸ் சோடம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், சோதோம் குமாராவை கர்த்தர் அழித்தே போட்டார், எச்சரித்தும் கொடுத்தார், டிலே பண்ணா ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி வெளியே போட்டார், எல்லாம் செஞ்சார். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, லோத்து முதலாவது என்ன செஞ்சான்? தன் கண்களை ஏறெடுத்து எதை பார்த்தான்? அது இங்கிலீஷில் படி. And Lot lifted up his eyes and beheld all the plain of Jordan. Plain of Jordan. கண்களுக்கு நல்லா இருக்கிற இடம், கண்களுக்கு பார்வைக்கு அருமையாக இருக்கிற இடம், கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற இடம், தனக்கு ஏற்ற இடம், தனக்கு பார்வைக்கு அருமையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, தன் பார்வைக்கு அருமையாக இருக்கிற ஒரு லைஃப். அப்படி தான் அதை எடுத்துக்கணும். That it was well watered everywhere before the Lord destroyed Sodom and Gomorrah, even as the garden of the Lord. பார்த்தீங்களா? அது அழிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது ஏது இருக்குன்னு உங்களால் தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்குற பார்வையில் அது உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கும்? பெஸ்ட்டாக இருக்கும். அது கர்த்தருக்கு சித்தமா இல்லையாங்கிறத நீங்கள் தேவன்கிட்ட தான் கேட்கணும். அது எப்படி இருந்தது? முதல்ல தேவன் அழிச்சு அது எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோற்றத்தை போல இருந்தது. அப்படின்னா என்னது? முதல்ல அது எப்படி இருந்தது? கர்த்தருடைய தோற்றத்தை போல இருந்தது. அருமையாக இருந்துச்சு. உங்கள் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது மாத்திரமல்ல, அது உண்மையிலேயே அருமையாக தான் இருக்கும். உண்மையிலே அது அருமையாக தான் இருக்கும். ஆனால் அதை கர்த்தர் அதை என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறார்? அழிக்க சித்தம் வைத்திருக்கிறார். அப்படி தான் நீங்கள் அதை எடுக்கணும். ஸோ ஆமென். எர்த்லி விஷன், இந்த எர்த்லி விஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த எர்த்லி விஷன் இருந்ததுன்னா உங்களை டிலே பண்ண வச்சிடும். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க வைக்காது. உங்கள் பார்வையிலே நீங்கள் நடப்பீங்க. சபை சொல்கிறதோ, ஊழியக்காரங்க சொல்கிறதோ, உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறதோ காதையில் ஏறாது. எனக்கு ஒரு விஷன் இருக்குது, எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது, எனக்கு ஒரு இது இருக்குது, அப்படி தான் நான் நடப்பேன். ஆமென். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த எர்த்லி விஷன் அவனை என்ன செய்யுது? ஃபஸ்ட்டு லோத் லுக் டுவர்ட்ஸ் சோடம். தென் பாருங்கள் 11-12 வசனத்தில் பாருங்கள். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படி. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். 12ஆம் வசனம். கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இப்போ இந்த 2 வசனத்தை இங்கிலீஷ்ல படிப்பா. 2 இங்கிலீஷ்ல போடுங்க. 11 and 12. Then Lord chose him all the plain of Jordan. Then Lord chose him all the plain of Jordan. பாருங்க, எர்த்லி விஷன். அடுத்தது என்னது? சூஸ், தெரிந்து கொள்றது. புரிஞ்சுங்க, கரங்களை வைத்துவீங்களா? அந்த விஷன் அவன் பார்வைக்கு நலமாக இருந்தது. கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருந்தது? அது வேற.
கர்த்தர் அதை அழிக்க சித்தம் வைத்திருக்கிறார். ஆனால் இவன் பார்வையில் அது எப்படி இருக்குது? நலமாக இருக்கிறது. தென் லோத் என்ன செய்யலாம்? அதை சூஸ் பண்ணால் அடுத்தது என்னது? லோத் journeyed east and they separated themselves the one from the other. Separated themselves னா என்னது? நான் என்ன சொன்னேன்? 3 தூதர்கள் வந்தாங்க. அதில் ஒரு தூதர் யார்? ஜீசஸ். அவங்களை யாருமே கண்டுக்கல. இயேசுவை இந்த பூமியில் ஒருவனும் கண்டுகொள்ளவில்லை. இப்படிப்பட்டவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அவர் வந்தாரா? எதுக்கு வந்தார்? பாவத்துக்கு வந்தார். பாவத்துக்கு மறிச்சாரா? போனாரா? சரி, நான் என் கதையை நான் பார்த்துக்கிறேன். பாருங்கள், அடுத்த வசனத்தை ஆங்கிலத்தில் படி. Abraham dwelled in land of Canaan and Lot dwelled in the cities of the plain and pitched his tent towards Sodom. பார்த்தீங்களா? அந்த சோடம் வந்து அவனுடைய எண்ணத்திலிருந்து போகவே இல்லை. என்னதான் நம்ம சபைக்கு வந்தாலும் இந்த சோடமைட் ஸ்பிரிட் நம்முடைய தாட்ஸ்லேயே இருக்கும். அப்போது இந்த எர்த்லி விஷன் நம்பர் 1 என்ன பண்ணுதுன்னா டிலே. நம்ம பார்த்தோம், டைரெக்டாக எச்சரிப்பு வந்தாலும் டிலே ஸ்பிரிட், டிலேயிங், அது அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், தாமதம் அதெல்லாம் கிடையாது. Then he moved towards Sodom. Amen. Hallelujah. First Lot looked towards Sodom. அடுத்தது என்னது? 11 and 12. Then he moved towards Sodom. புரியுதா? ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? கால் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த வேலை வந்துடுச்சுன்னா, அந்த டைம் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைலை தேடும், சாட்டிங். அந்த மேலே வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசணும், ஆட்டோமேட்டிக்காக ஐயோ பேசலைன்னா மண்டை வெடிச்சிடும். நீ பேசுமா, நீ பேசு, நல்லா பேசுங்க, எல்லாம் நல்லா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. எதை பேசுங்க? சத்தியத்தை பேசுங்க. உங்களை ஆசீர்வதித்த இயேசுவை பேசுங்க, பரலோகத்தை பேசுங்க. அதுக்குன்னே திரள் கூட்டத்தை உங்களுக்கு தருவார். இன்றைக்கி அத்தனை கூக்குரல்கள் பரலோகத்தை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்களா பாவம் செய்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக தூங்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு சின்ன பாவத்தை பண்ணிவிட்டு அவங்க படுற அவஸ்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிசாசு விடுன்னு நினைக்கிறீங்களா அவங்கள? நீ கரைப்பட்டு போயிட்ட, நீ என்ன பண்ணாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கேர்ஃபுல். நீ என்ன முயற்சி செஞ்சாலும் உன்னை நான் விட மாட்டேன், நீ எங்கேயும் போக முடியாது. எஸ், இன்றைக்கி உங்களை கேப்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியெலாம் இருக்குது உங்களுக்கு தெரியல. நான் அதை சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் சொல்லி தான் அவசியப்படுத்தலாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். உங்களை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆமென். உங்களை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அதுலேயும் தேவ பிள்ளைகளை குறிப்பாக வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் டிலே ஸ்பிரிட், தாமதிக்கிறது. உங்கள் காதுபட உங்கள் மேலே இறக்கம் வச்சு கண்ணீரோடு போப்பா, போ சீக்கிரம் போ, இதை அழிக்க போகிறார் கர்த்தர், சீக்கிரம் நியாய தீர்ப்பு வரப்போகுது, போ, இந்த இடத்துல நிற்காத, இந்த சமபூமியில் எங்கேயும் நிற்காத, உன் கண்களுக்கு பிரியமான இடத்துல நிற்காத, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்காரும் இடம் நிற்காத, கோ. எவ்வளோ சொன்னாலும் அது உங்களுக்கு எப்படி தான் தோன்றும். பாருங்க, இப்போ 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். Finally he moved into Sodom. என்னெல்லாம் பார்த்தோம்? இந்த தாமதத்தின் ஆவி ஆதியாகமம் 13:10 first Lot looked towards Sodom. 11 and 12 then he moved towards Sodom. 14:12 and finally பாருங்க, படிப்போம், அது படி. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால். எங்கே தான் குடியிருக்கிறான் இப்போ? பார்த்தா முள்ள போனா, இப்போ அங்கே என்ன செஞ்சிட்டான்? டென்ட்டு போட்டான். எங்கே குடியிருக்கிறான்? இங்கிலீஷில் படி கொஞ்சம்.
And they took Lot, Abraham's brother's son, who dwelt in Sodom. To dwell in Sodom. எங்க இருக்க வேண்டியவன்? Psalm 91:1 என்ன சொல்லுது? He who dwell in the secret place of Most High shall abide under the shadow of Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்க வேண்டியவன், சர்வ வல்லவரின் நிழலில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய நிழலில் இருக்கணும், அவருடைய மறைவில் இருக்கணும். அவருடைய ஷெக்கின மகிமை உங்களை மூடணும். நீங்கள் அங்கே தான் டுவெல் பண்ணணும். அங்கே தான் நீங்கள் உங்கள் வீடு ஒரு டபுள் பெட்ரூமோ சிங்கிள் பெட்ரூமோ கவலையே கிடையாது. சின்ன ஒரு ஸ்பேஸ், உங்களால் முழங்கால் படி போடுற இடம் மாத்திரம் இருந்தால் போதும். பரலோகம் உங்களை தேடி இறங்கி வரும். உண்மை. லோத்துவை தேடி வந்துச்சு, அவன் குடும்பத்தை தேடி வந்துச்சு, அவன் மருமகன்மாரை தேடி வந்துச்சு, அவன் மகள்மாரை தேடி வந்துச்சு, அவனுடைய மனைவியை தேடி வந்துச்சு, அவனை தேடி வந்துச்சு. ஒரு குடும்பத்தின் மேலே எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா கர்த்தருக்கு? அதே மாதிரி தான் தேவன் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை தேடி வந்தார். அது யாருடைய குடும்பம்? நோவா. அந்த ஒரு குடும்பத்துக்காக தான் கர்த்தர் அவ்வளோ பெரிய பேழையை உண்டு பண்ண சொன்னார். இன்றைக்கி சபையை, இன்றைக்கி உங்கள் ஒருத்தருக்காக கூட சபையை கர்த்தர் உருவாக்கியிருக்கலாம், உங்கள் ஒருத்தருக்காக. ஆமென். ஸோ த எர்த்லி விஷன் அது ஒரு நாளும் உங்களை என்ன செய்யாது, தேவ வார்த்தைக்கு பின்னிட்டு தான் கொண்டு போகும். தாமதித்தலின் ஆவி, டிலேயிங் ஸ்பிரிட். அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? ஆதியாகமம் 12:10 ஃபர்ஸ்ட் லோத் லுக் டுவர்ட்ஸ் சோடம், எர்த்லி விஷன். Then he moved towards Sodom, Genesis 13, 11 and 12. And finally he moved into Sodom. Amen. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத் சோதோமிலே குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். And they looked Sodom, Abraham's brother's son, who dwelled in Sodom, and his goods, and departed. அவனை விட்டு கிருபைகள் போய்விட்டது, அவனை விட்டு மேன்மைகள் போய்விட்டது, அவனை விட்டு நற்கிரியைகள் போய்விட்டது. அப்படி தானே பார்க்குறோம். இன்றைக்கி தேவனை விட்டு விலகினவங்க அவருடைய எல்லா கதையும் பாருங்கள், அப்படி தான் இருக்கிறது. ஆமென். Praise God. So the vision dominates life. அது உங்களை என்ன செஞ்சிடும்? அவனுடைய மனைவி பாருங்க, லோத்ஸ் வைஃப், ஆதியாகமம் 19:26 படிங்க. பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். அவன் மனைவியோ ஒருத்தரையும் விடலை, இவன் மட்டும் தூக்கி வீசப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, டிலே, கர்த்தருடைய வார்த்தை வருது, பின்னிட்டு பார்க்காத, ஓடு, போ போ போ. பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானா. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, இந்த டிலேயிங் ஸ்பிரிட்டை எனக்குள்ளேருந்து எடுத்து போடும். இந்த தாமதத்திலின் ஆவினால் லோத்துக்கு அவனுடைய மருமகன்மார், அவனுடைய மகள்மார், அவனுடைய மனைவி, அவர்களுக்கெல்லாம் வந்த அந்த காரியங்களை நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் வராதபடிக்கு, அவைகள் எங்களுக்குள்ள நுழையாதபடிக்கு இந்தவரை எங்களுக்குள்ளேருந்து இந்த எர்த்லி விஷன், இந்த பூமிக்குரிய அந்த தரிசனம் அவைகளை எடுத்து போடுங்கப்பா. ஆபிரகாமுக்கு ஆண்டவரே பரலோக தரிசனம் இருந்ததாக பார்க்கிறோம். ஆபிரகாமோ ஆண்டவரே கைவேலை இல்லாத கூடாரம் எனக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்ததாக பார்க்கிறோம். அந்த கூடாரங்களுக்கு எதிராக அவன் பலிபீடத்தை கட்டியிருந்ததாக பார்க்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ ப்ரிப்பேர்டாக ஆபிரகாமை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறீர். ஆபிரகாம் உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது தாமதிக்காமல் ஆண்டவரே உடனே ஆதியாகமம் 12:1 1-2 வசனங்களில் அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அதுவும் அவன் ஆண்டவரே கூடாரத்தையும் கூடார
கூடாரத்திற்கு நேராக பலிபீடத்தையும் போட்டதாக பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரே ரோமர் 12:1-2 நீங்கள் இந்த ஆண்டவரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லியிருக்கிறீர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால நம்முடைய பிள்ளைகள் மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, சோதோமிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும். சோடோமைட்டிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளியே வரட்டும். ஒருவேளை சோடோமைட் ஸ்பிரிட்ஸுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆவிகள் கட்டப்பட்டிருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, லாசரஸ் கம் ஃபோர்த், என் முன்னால் வா என்று சொன்னீரே. லாசரஸ் ஆண்டவரே அந்த டெட் டூம் அதிலிருந்து வெளியே பிடுங்கி கொண்டு வந்தீரே. அவன் ஆத்மாவை வெளியே கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தினீரே. அதே போல் அந்த குடும்பங்களை நிறுத்தும், பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள்.